என்னை மகன் நினச்சி எனக்கு சோறு போட்ட என்னை மகனாக நினச்ச எல்லா தாய்மார்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்ன மகனாக நினச்ச எல்லாருமே 150 வருஷம் நல்லா இருக்கணும், சரிங்களா? இது என்னோடய விசேஷம். நான் எங்கள் அப்பாட்ட வேண்டிக்கிறேன், சிவனுக்கிட்ட. அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு நான் விஷ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2025 மே 9 என்னோடய பிறந்தநாள், மே 11 தாய்மார்கள் தினம். அப்படின்னக்குள்ளே எவ்வளோ நெருக்கமான நேசமும் பாசமும் இருக்குது பாருங்கள். சரி, நான் வெட்டியாக பேச விரும்பலை. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எங்கள் அம்மா, எனக்கு தெரியும், எங்கள் அம்மா என்ன சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்க, எப்படி இருக்கிற. நான் ஒரு 10 வருஷம் தனியாக நான் வீட்டுக்கு போனால் கூட இலைச்சிட்டியா, கருப்பாக இருக்கியா, வெள்ளையாக இருக்கிறியா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, ஒரு தாய் இப்படி தான் அன்பு காட்டணுன்றதுக்கு எந்த விதி விலக்கும் இல்லை. ஆனால் இதை சொல்லி ஆகணும். ஒரு 2 விஷயம், முக்கியமான விஷயம். நான் முத குடிக்க ஆரம்பிக்கக்குள்ளே, நான் காலேஜில் படிக்கக்குள்ளே, நான் என் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மேற்கொல்லிக்கு சரக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். நான் ஒரு வீட்டு கொல்லியில் அப்போ ஒரு சின்ன கொட்டா மாதிரி இருந்துச்சு. அதோட சாவி எங்கன்னு தெரில. ஏன்னா அந்த சாவி இருந்துச்சுன்னா சரி ரூம்லேயே சரக்கு வச்சுட்டு படுத்துக்கலாம், சரி பசங்களாம் இருக்கானுங்களே, சரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கொல்லிக்காட்டில். எனக்கு தெரியாது, அப்பா நம்மளோட அறிவாக இருந்தவங்க, அம்மா நம்மளோட அறிவாக இருந்தவங்க, அதெல்லாம் தெரில. நான் தான் அவங்களோட அறிவாக இருந்த சிந்தனையை உள்ளவனாக நினச்சிக்கிட்டு, அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் என்னோடய பருவம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இவன் பசங்களோட போயிருக்கான், எதுக்கு ரூம் சாவி கேட்குறான், அதுவும் எதுக்கு மேற்கொல்லிக்கு போயிருக்கிறான், இது பக்கத்து கொல்லியாக இருந்தால் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்படி கேட்குள்ள அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே வேறு, காசு கம்மியாக தான் கிடைக்கும். அப்படி இப்படி காசெல்லாம் பொறுக்கி சரக்கு 2 பாட்டில் வாங்கி, கோழிக்கறி வாங்கி வறுத்து எல்லாம் ரெடி பண்ண இருக்கக்குள்ளே அப்பா வந்துட்டார். தெரியுது, மாட்டிக்கிட்டேன். அப்பா எடுத்து பாட்டிலை உடச்சிட்டாரு. அப்பாவோட கதைகள் நிறையா, அதையும் சொல்கிறேன். ஏன் தாய் தகப்பன்லாம் அன்பு எந்த மாதிரி காட்டுறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு எப்படி வீட்டுக்கு போக போகிறேன், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்றது தெரில. எங்கள் அப்பா இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை போயிட்டு சரியான அடி. அன்றைக்கெலாம் சித்திரவதை. எங்கள் அம்மா வீட்டுக்கே வராதரா, எங்கேயோ நாசமாக போ, எஞ்சி போடா, என்னையாண்டா சாவடிக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. என்னடா, அப்பாவுக்கும் நம்ம மேலே பாசம் இல்லை, அம்மாவுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப வெறுத்துட்டேன். ஒரே பையன் தானே, என்னடா இப்படி திட்டுறாங்க, ஏன் நம்மளை இப்படி வெறுக்கிறாங்கன்றதே வெறுத்துட்டேன். அப்புறம்தான் எங்கள் அம்மாவை அடிச்சிட்டேன்னாக்குள்ளே என்னால் கோவத்தை தாங்க முடியல. பெரிய பிரச்சனையை அடித்து அன்றைக்கி குடிக்கலாம் இல்லை. அப்புறம் இது பண்ணக்குள்ளே அன்றைக்கி போகிறேன் வீட்டுக்கு. அம்மா என் முன்னாடி அடிக்கிறாங்க, என்னாடி பிள்ளைய பெற்று வச்சுருக்க, வளர்த்து வச்சுருக்கேன்னு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, அம்மாவை அடிக்க எனக்கு கோவம் வர, வீட்டில் பெரிய சண்டை நடக்குது. அப்பா துடைக்க அடுத்து அடிக்க பார்க்குறாரு. என்னோடய இளம் வயசு வேறு, நானும் துடிக்கிறேன் அப்பாவை அடிக்கிறதுக்கு. மகா மோசமான ஒரு அரக்கனாக இருந்தேன். இதை ஏன் நான் சிரிச்சுக்கிட்டே கம்மியாக பண்ணுறேன்னா, அம்மாவோட அன்பை நான் காட்டணும். அப்பாவோட அன்பை நம்ம எப்போனாலும் அதை நான் சொல்கிறதுக்கு பெரிய கதை இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா வேறு லெவலு. எப்படி இந்த உலகம் எப்படியோ, இந்த ஆடாத பில்டிங்கெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த ஆடாத வானம், அழியாத இயற்கை, நகராத இடன்ற மாதிரி இந்த மாதிரி அப்பா எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாரு. அம்மா என்ன பண்ணாங்க, நீ இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு தானே நீ சொல்ல வந்த அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நான் கோவத்தில் இருக்கக்குள்ளே கல் எடுத்துட்டேன். சரி, நான் பயம்தான் காட்டுறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சும்மா சின்ன கல் கீழே பட்டுச்சு. ஆனால் நான் தூக்கி போடக்குள்ளே, எங்கள் அப்பாவை தூக்கி போடக்குள்ளே, எங்கள் அம்மாவோட தாட்டு என் பையன் எங்கள் அப்பாவை அடித்து எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, எங்கள் அப்பாவையும் காப்பாற்றணும். அந்த கல் போய் ஃபஸ்ட்டு கல் ஜன்னலில் பட்டுடுது. 2வது கல்
தெரியும் தடுக்க வந்தவங்களை நான் யாரையும் அடிக்க மாட்டேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா அடிக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அந்த கல்லை அடித்தோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு. டக்குன்னு யோசிக்காத கல்லை வீசிட்டு எங்கள் அம்மா டக்குன்னு போயிட்டு அந்த கல்லை கண்ணில் வாங்கிடுச்சு. தலையில் எங்க இந்த எங்கள் தலையில் போட்டு எங்கள் அம்மா அப்படியே வீழ்ந்துட்டாங்க. இந்த கண்ணில் ஃபுல்லாக இப்போவும் எங்கள் அம்மாவை யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த மூக்கெல்லாம் உடஞ்சிருக்கும். அதோட மன்னிப்பும் எங்கள் அம்மா என் மேலே வச்சுருக்க காதலும் அது எப்படி கன்வே ஆகுதுன்னா, இங்கே அடிச்சிட்டேன் கரெக்டாக ஒரு அடி, கண்ணுக்கு பாதிப்பு, இந்த மூக்கெலும்புலாம் உடஞ்சிச்சு, இந்த எலும்பு உடஞ்சிச்சு. ஏன் இன்றைக்கி கட்டிக்கிற என் பொண்டாட்டிகிட்டலாம் நான் ஏன் இதெல்லாம் ஏன் வந்து எங்கள் அம்மாவை நேசிக்கிறேன், இனிமேல் ஏன் 100 ஜென்மத்துக்கு நான் எங்கள் அம்மாவை நேசிப்பேன்னா இது ஒரு காரணம் தான். அந்த மாதிரி இன்னொரு கிஃப்ட்டு எனக்கு கிடைச்சிட போகிறதில்ல. அதை நீ கூட பண்ணிட போகிறதில்ல அஜிதா. பசங்க கூட அப்படி பண்ணிவிடுவாங்களான்னு தெரில. தாய்னா அதான் தாய். அது உங்கள் அம்மாவும் உனக்கு கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாவும் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த அம்மா வந்து மறுக்க முடியாத நம்ம நேரில் பார்க்குற கடவுள். பட்டிடுச்சா வில்லுக்குள்ள, ஐயோ ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வந்து எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போகிறான். எல்லோரும் வண்டி வந்துச்சு, எல்லோரும் போகிறாங்க. இங்கே முடியாது, இந்த சங்கராபுரத்தில் முடியாது, புதுப்பட்டில் முடியாது, கள்ளக்குறிச்சியில் முடியாதுன்ட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஜிக்மர் போயிட்டாங்க. காசு இருந்தாலும் அறிவில்லை எப்படி இதெல்லாம் சரி பண்ணணும்னு. நானா போயிட்டு கொல்லியில் உட்காந்து அழுகுறான், ஐயோ எங்கள் அம்மா செத்துட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோதான் மயக்கம் போட்டு எடுத்துனாங்க, ரத்தம் வருது. எங்கள் அம்மா தூக்கிட்டு போகக்குள்ளே ஒரு வாரத்தை சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டா பிரகாஷ்ன்றாங்க. இன்னொன்று எங்கள் அம்மா இதை வேண்டுறாங்க, ஐயோ என் பையன் பேரில் குழப்பம் வந்துடக்கூடாது, நான் செத்துடக்கூடாது, நான் செத்துட்டா என் பையன் தான் என்னை சாவடிச்சிடான்னு சொல்லிடுவோம் அந்த ஊர் அப்படின்னு சொல்லிவிடுன்ட்டு அந்த உயிரை ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது, உயிர் ஈத்து பிடிச்சிட்டே போகிறாங்க. த பவர் ஆஃப் உமன். அது எவ்வளோ தாங்குது பாரு. ஐயோ பையன் கொலைகார பட்டம் வாங்கிடக்கூடாது. போயிட்டாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட பேசுறதுல எங்கள் அம்மா போயிட்டாங்க. நான் உட்காந்து அழுகுறேன். அப்போ நம்ம வந்து ஒருத்தவர் வந்து நான் இன்னி வரைக்கும் சண்டை போடுறேன். அவர் நாய்க்கார், பச்சாப்பில் அவர் தான் சொன்னார், நான் வந்து கொல்லியில் உட்காந்து அழுகுறேன். எங்கள் அம்மா மேலே எனக்கு ஏகப்பட்ட பாசம். அப்பா வெளிநாட்டிலே இருந்ததால் எனக்கு அம்மா உயிர், அவங்க காட்டினாங்களான்னு எனக்கு பாசம். ஏன்னா இந்த மாதிரி ஒளிமறைவான அன்பு காட்டி ஒளிமறைவான 100% அன்பு காட்டி அவங்க நிராகரிக்க முடியாத தாயாகிட்டாங்க. பாண்டிச்சேரி திருவண்ணாமலை ரமணா ஹாஸ்பிட்டல் போனாங்க. கண் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு. உடலையே போன உயிரே ஜிக்மரில் போட்டாங்க. ஜிக்மரில் போட்டு இங்கேயும் சரி உடலை நானும் போயிட்டேன். நான் ஹேண்டேவர் எடுத்துக்கிட்டேன். போன உயிரை கூப்பிட்டு வந்தேன். அதுதான் எங்கள் அம்மா என் மேலே வச்ச பாசமும் நான் எங்கள் அம்மா மேலே வச்ச பாசமும். உயிர் போகிற உயிர். பாண்டிச்சேரி ஜிக்மரில் 6 நாள் இருந்தாங்க. எங்கள் 2 அக்காவும் கல்யாணம் ஆகிடுச்சு, யாருக்கும் வர முடியல. எங்கள் பெரிய அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. பச்சை குழந்தை வந்து இருக்க முடியாது. சின்ன அக்கா புது கல்யாணம், அங்கேயும் குழந்தை பிறந்துச்சு. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. பாண்டிச்சேரி ஜிக்மரில் இருந்தேன். ஜிக்மரில் இருந்துட்டு கண்ணு ரெடி ஆகாதுன்ட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காலேஜ் 20 நாள் லீவ் போட்டிருப்பேன். ராஜீவ்காந்தி போயிட்டேன். ராஜீவ்காந்தி போயிட்டு எல்லா இப்போ இந்த பழைய ரிசல்ட்டெல்லாம் காட்டினா ரமணா ஹாஸ்பிட்டலில் காட்டினது, ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில் காட்டினது எல்லாம் காட்டினா சேம் ரிசல்ட்டு. கண்ணு தெரியாது, இங்கே உடஞ்சிச்சு, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ராஜீவ்காந்தியில் போயிட்டு நான் அடிபட்டுச்சு, எல்லாமே மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போய் சொல்லி நான் நர்ஸுதான்னு சொல்லிட்டு அந்த கார்டை காட்டி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து மணியாக எங்கள் அம்மாவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வச்சு இதெல்லாம் எடுத்து மண்டையில் எம்ஆர்ஐலாம் எல்லாம் எடுத்து மண்டையில் எதுவும் இல்லை. அப்புறம் இதுக்கு போகிறேன், எக்மோர் கண் ஹாஸ்பிட்டலு. அங்கே போயிட்டு கண்ணை கிட்டவே இருந்து 8 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. கிட்டவே இருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு, சின்ன குழந்தை தான் ஆனால் எங்கள் அம்மாவை காப்பாற்றி வரணும். அதை காப்பாற்றி எங்கள் அம்மாவுக்கு கண்ணு எந்த ஹாஸ்பிட்டலில் கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்களோ அதே ஹாஸ்பிட்டலே போயிட்டு மறுபடியும் செக்கப் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் கண்ணு தெரியுது. இது ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 10-15 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா இன்னும் இப்போ தான் 55 வயசு ஆகுது. இன்னும் கரெக்டாக 45 வயசு வாழுவாங்க. அவங்க என்கிட்ட காட்டவே தேவையில்ல. அன்றைக்கி தான் தெரிஞ்சுது அவங்க என் ஃபோன் எடுக்க தேவையில்ல, என் காலையே தேவை. 100% தேங்கி வச்சுக்கிற அன்பு. என் பையன் எந்த தண்டனையிலையும் மாட்டிக்கூடாதுன்ற எனக்கு வெளிக்காட்டினாங்க பாரு. இறந்து போனவங்கள அவங்களும் அந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு நான் வச்சுருந்த பாசம் எங்கள் அம்மாவும் எடுத்துகிட்டு வந்து
இன்னைக்கு எவ்ரிதிங் ஓகே. அப்பா இழந்துட்டேன். அப்பாவோட கதையை அடுத்த நாள் சொல்கிறேன். இது சின்ன உதாரணம் தாங்க. இன்னும் நிறையா லைஃப் வந்து ரொம்ப ட்ராஜடியாக போயிருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நிறைய கதை இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் மதர்ஸ் டேக்கு வாழ்த்தணும் இல்லையா? இது எங்கள் அம்மா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நினைவுகள் என்னோடய தலைமுறைகள் பார்க்கும், என் மனைவி பார்ப்போம். ஒரு தாய் வந்து அது செத்தாவது உயிர் காப்பாற்றுவாங்க. ஆனால் என் விஷயத்தில் செத்துட்டா பையன் தண்டனை அனுபவிச்சிருவான், பையனுக்கு பேர் வந்துடும் தாயை கொலை பண்ணிட்டேன்னு அப்படின்னு உயிரை காப்பாற்றினாங்க. அதுக்காக எங்கள் அம்மா அம்மாவுக்கு நான் 1000 ஐ லவ் யூ. அப்புறம் இனி அம்மாக்கள் தின நல்வாழ்த்துக்கள். நேற்றே போட்டிருக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. என்ன விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும்னு தெரில. இந்த விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மா, நன்றிம்மா. இது நீ பார்க்க மாட்டே, பார்த்தா உனக்கு ஒரு முத்தம். ஐ லவ் யூம்மா. விட்டுற மாட்டேம்மா, 100 வயசு வரைக்கும் விட்டுற மாட்டேன். அது எங்கே வேணாலும் போட்டு, எந்த நல்ல பாம்பு கடிக்கிட்டு, எங்கள் அம்மாவுக்கு நல்ல பாம்பு கடிச்சிருக்குது, கீழே விழுந்துருக்குறாங்க, எல்லா ஜுரமும் வந்துடுது. விட்டுற மாட்டேன், தூக்கிட்டு வந்துடுவேன். போகிற உயிரையும் தூக்கிட்டு வந்துடுவேன். கடவுளாக நானான்னு பார்த்துருவேன், எம்மனா நானான்னு பார்த்துருவேன். சரியாம்மா? தைரியமாக இருமாம்மா. எவ்வளோ பிரச்சனை வந்து ஏஞ்சி உக்காந்துட்டேன். இனிமே ஒன்றும் பயப்படாதம்மா, தைரியமாக இருமாம்மா. எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். லவ் யூம்மா.